351 கோடி நிதி செலவில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் கட்டப்படும் அப்படின்னும் 6000க்கும் மேலே செவிலியர்கள் அப்புறமா துணை மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற முக்கிய அறிவிப்பை தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிச்சிருந்தார். இதுக்கு பலவிதமான வரவேற்புகளும் அதே வேளையில் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்திருந்துச்சு. இந்த வரவேற்பு என்ன மாதிரி நிலையில் ஏற்பட்டுச்சு, எவ்வளோ பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் கட்டப்படுறதுக்கு எந்த மாதிரியான வரவேற்பும் ஆதரவும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி கல்லூரி அமைக்கிறது மூலயமா கிராமப்புறத்து மாணவர்களுக்கும் ஏழை எளிய பின்னணி கொண்ட குறைந்த கட்டணத்தில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் செவிலியர்களுக்கான தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது அரசு கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஜெர்மனும் ஜப்பானிய மொழிகள் அப்புறமா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளித்தோன்னா அவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். இதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகமாகவே தமிழகத்தில் பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மருத்துவ கல்லூரிகள் மூலயமா உருவாகக்கூடிய புதிய செவிலியர்களும் பயிற்சி மாணவர்களும் அரசு மருத்துவ கல்லூரிகளில் பணி அமர்த்தப்பட்டாங்கன்னா மாநிலத்துடைய பொது சுகாதார சேவை அதிக அளவில் வலுப்பெறும் அப்படின்னும் மருத்துவத்துறையில் இந்த திட்டத்தை பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாலுமே அதுக்கு பல வரவேற்புகளும் ஆதரவு நிலைகளும் இருந்தாலும் கூட அது சரியில்லை, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இந்த திட்டத்துக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நிறைய அரசு மருத்துவ கல்லூரிகளும் செவிலியர் கல்லூரிகளும் போதிய அளவில் பேராசிரியர்களும் ஆய்வக வசதிகளும் விடுதி வசதிகளும் இல்லாத சூழலில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ புதுசாக இன்னும் 7 கட்டிடங்களை கட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த பற்றாக்குறை அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. கட்டிடம் கட்டுறது மட்டும் பெருசு கிடையாது, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பராமரிக்கிறதுக்கு போதிய ஊழியர்களையும் விரைவாக நியமிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் ஆசிரியர் சங்கங்களும் சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கல்லூரிகளையும் இடங்களையும் அறிவிக்கும் அரசு ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் சொற்ப ஊதியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய நடவடிக்கையை எடுக்கவே இல்லை. அதனால் புதிய கட்டிடத்தை கட்டுறதுக்கு பதிலாக ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்ஆர்பி செவிலியர் பணிக்கு டெம்பரவரி நிலையிலிருந்து பர்மனண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற கடுமையான எச்சரிக்கையை செவிலியர் சங்கம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் மத்திய மாநில அரசுகளால் அறிவிக்கப்பட்ட பல செவிலியர் கல்லூரிகள் நிதி ஒதுக்கீடு இல்லாமலேயும் நிலம் சரியான டைமில் கிடைக்காததுனால தாமதமாகி முடங்கிய வரலாறும் பலவே இருக்குது. அதனால் இந்த 7 புதிய கல்லூரிகளின் கட்டுமான பணியை அறிவிக்கிறதோடு நிறுத்தாமல் உரிய காலத்தில் கட்டி முடித்து மக்களுக்கான நலனை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்படி கட்டிடங்கள் கட்டுறதுனால பல ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு எளிதாக மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அது உண்மைதான். அதே மாதிரி எதிர்க்கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி தான் படுது. கட்டிடங்கள் கட்டுனா கூட அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஆட்களும் இருக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் அந்த ஹாஸ்டல்ஸை பார்த்துக்கக்கூடியவங்களும் கரெக்டாக பணி நியமிக்கப்பட்டாங்கன்னா இந்த திட்டம் ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு தான் ஆகும். ஏன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு எளிதில் கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி அவங்களுக்கு சில மேம்பாட்டு திறனுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வெளிநாடுகளில் போயிட்டு பணியாற்றக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அதே சமயத்தில் நிறைய செவிலியர்கள் அரசு நிறுவனம் மூலயமாவே படித்தாங்கன்னா இதனால்
பொது சுகாதார துறையுடைய வலிமையும் அதிகமாகும். அதனால் அறிவிக்கிறதோடு நிறுத்தாமல் இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் இது பல மக்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.